கடையே இல்லைனாலும் ஹோட்டல் நடத்தலாம். எங்க ஒருத்தர் ஃபுட் ட்ரக் பிசினஸ் பண்ணி மாசம் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையே நடைபெற்று வந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தோல்வியை தழுவியதால் இந்த கோப்பையையும் இந்தியா இழந்திருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த தோல்வியால் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பையும் இந்தியா இழந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். என்ன நடந்தது? எந்த இடத்தில் இந்தியாவின் சறுக்கல் இந்த டெஸ்ட் தொடரில் ஆரம்பிச்சது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பையை இந்தியா இழந்திருக்கிறது. சிட்னி டெஸ்ட் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா தற்போது தோல்வியை தழுவியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் கோப்பை தொடரில் விளையாடியது. இந்த தொடரின் முதல் போட்டி பெர்த்தில் நடைபெற்றது. அதில் இந்தியாவும், அடிலேடில் நடைபெற்ற 2வது போட்டியில் ஆஸ்திரேலியாவும் வெற்றி பெற்றன. தொடர்ந்து 3வதாக பிரிஸ்பனில் நடைபெற்ற போட்டி மழை காரணமாக டிராவில் முடிந்தது. அதன் பிறகு மெல்போர்னில் நடைபெற்ற பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஒரு அபார வெற்றியை பதிவு செய்து இந்த தொடரில் முன்னிலை பெற்றது. இத்தகைய சூழலில் இந்த தொடரை தக்க வைக்க சிட்னியில் இந்தியா வெல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தில் தான் சிட்னி மண்ணில் இந்திய அணி களமிறங்கியது. என்றாலும் சிட்னியும் இந்தியாவிற்கு சாதகமாக இல்லை என்றே சொல்லலாம். குறிப்பாக இந்த போட்டியை பார்த்தோம் என்றால் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 185 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. மீண்டும் ஒரு முறை வழக்கம் போல் இந்த தொடரில் இந்திய பட்டர்கள் தடுமாற்றத்துடன் விளையாடியதால் 185 ரன்கள் இந்திய அணியால் முதல் இன்னிங்ஸ் அடிக்க முடிந்தது. என்றாலும் இந்திய பவுலர்கள் மிக அபாரமாக பந்து வீசினர். குறிப்பாக கேப்டன் பும்ராவின் சிறப்பான பந்து வீச்சால் ஆஸ்திரேலியாவை 181 ரன்களுக்கே இந்திய அணி கட்டுப்படுத்தியது. இதன் பிறகு 2வது இன்னிங்ஸ் இந்திய அணி விளையாடியது. 2வது இன்னிங்ஸிலும் இந்தியாவிற்கு ஒரு சர்க்கிளாகத்தான் அமைந்தது. 2வது இன்னிங்ஸிலும் பேட்டர்கள் தடுமாறியதால் 2வது இன்னிங்ஸில் வெறும் 157 ரன்களுக்கே இந்திய அணி ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து இதன் மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு 162 ரன்கள் என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்தது. 162 ரன்கள் இலக்கை நோக்கி ஆஸ்திரேலியா விளையாடியது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்திய அணியின் கேப்டன் பும்ராவிற்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டதால் அவரால் இன்றைய போட்டியில் இன்றைய நாள் ஆட்டத்தில் களமிறங்க முடியவில்லை. அவர் பேட்டிங் மட்டுமே செய்தார், பந்து வீச்சில் பங்கேற்க முடியவில்லை. அதனால் இந்திய அணியை விராட் கோலி தான் வழிநடத்தினார். இலக்கு குறைவு என்பதன் காரணத்தாலும் ஆஸ்திரேலிய பட்டர்கள் சிறப்பாக விளையாடியதன் காரணத்தாலும் இந்த ஸ்கோரை தற்போது 27 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 162 ரன்கள் எட்டி ஆஸ்திரேலியா இந்த போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கிறது. இதன் மூலம் பார்டர் கவாஸ்கர் கோப்பையை 3-1 என்ற கணக்கில் வென்று அந்த கோப்பையும் வென்றிருக்கிறது. குறிப்பாக கடைசியாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு பார்டர் கவாஸ்கர் கோப்பை ஆஸ்திரேலிய அணி வெல்கிறது. ஏற்கனவே கடந்த 2014-15 சீசனில் ஆஸ்திரேலிய அணி வென்றது. அதன் பிறகு நடத்தப்பட்ட எல்லா தொடர்களிலும் பிஜிடி தொடரில் இந்திய அணி தான் வெற்றி வகை சூடியது. இப்போதைய சூழலில் தற்போது ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி இந்த தொடரில் தோல்வி தழுவி இருக்கிறது. இந்த தோல்வி மூலம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பையும் இந்திய அணி இழந்திருக்கிறது. சிட்னி டெஸ்ட் போட்டியில் வென்றால் மட்டுமே இந்திய அணி அந்த போட்டியில் நீடிக்க முடியும் என்ற ஒரு நிலை இருந்து தற்போது இந்திய அணி தோல்வி அடைந்திருப்பதால் அந்த வாய்ப்பையும் இழந்திருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த வெற்றி மூலம் ஆஸ்திரேலிய அணி WTC ஃபைனல் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. தொடர்ந்து 2வது முறையாக வருகிற ஜூன் மாதம் லார்ட்ஸில் நடைபெறும் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுடன் ஆஸ்திரேலியா பலப்பரீட்சை நடத்த உள்ளது. நன்றி பாலாஜி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு.